தேசிய கல்விக் கொள்கை 20 முழுமையா நடைமுறைக்கு வந்தா அது எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். சிலபஸ் அவன் எப்படி மாற்ற சொல்றான்னு கேட்டா, நீங்க என்ன பேசுறீங்கன்னா, பிஏ முடிச்சுட்டு எல்லாரும் யூபிஎஸ்சி போறாங்களே அல்லது டிஎன்பிஎஸ்சி போறாங்களே, ஏன் அவங்க பிஜி பண்ணக்கூடாது, ஏன் அவங்க பிஹெச்டி பண்ணக்கூடாது, ஏன் ரிசர்ச்சுக்கு வரக்கூடாது, அல்லது வேற டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும்பொழுது அதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாம ஏன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் போறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா என்இபி 2020 என்ன சொல்லுது? கல்வியே தேவையில்லைன்னு சொல்லுது. The document talks only about literacy, numeracy and occasional skilling. When you say literacy at primary level அப்படின்னா we can understand. லிட்ரஸினா எழுத்தறிவு தான். லிட்ரஸி அட் ஹையர் எஜுகேஷன்னா எப்படி புரிஞ்சுப்பீங்க? நீங்க அதானே கேட்பீங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு போய் லிட்ரஸின்னா எப்படி அப்படின்னு நினைப்பீங்களா? We talk about computer literacy. What do you mean by computer literacy? Knowing how to operate a computer. நீங்க லாங்குவேஜுக்குள்ளெல்லாம் போகல, ஹார்ட்வேர்க்குள்ள போகல, சாஃப்ட்வேர்க்குள்ளெல்லாம் போகல. Just knowing how to operate a computer and computer literacy. And the madri, they are talking about commerce literacy, physics literacy, chemistry literacy, language literacy. அப்போ in-depth knowledge உங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற அதாவது 2023 கரிக்குலத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கரிக்குலத்துல நீங்க பிகாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, பிகாம்ல நீங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படிச்சிருவீங்க, காமர்ஸ்னுடைய எல்லா டைமென்ஷனும் படிச்சிருவீங்க. கம்பெனிஸ் ஆக்ட்னா என்ன, வாட் இஸ் அ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இதெல்லாம் படிச்சிருவீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். அதே தான் கெமிஸ்ட்ரியில். கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் மூணுத்துலேயும் ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஃபேக்கல்டிஸ். ஆனால் இப்போ வந்திருக்கிற புது கரிக்குலத்தில் அவங்க என்ன சொல்கிறான், அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், பிளெண்டட் லேர்னிங். பிளெண்டட் லேர்னிங்னா என்னன்னா, பிளெண்டட் மோட் ஆஃப் லேர்னிங்ன்றது என்னன்னா, பிசிக்கல் கிளாஸ் ரூம் இஸ் நாட் நெசசரி. யூ கேன் கம்ப்ளீட் எனி கிரெடிட் ஃப்ரம் எனிவேர். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க சேர்றீங்க இல்லையா, வாட் த இன்ஸ்டிடியூஷன் வில் டூன்னு கேட்டீங்கன்னா, ஏபிசியை போய் வெரிஃபை பண்ணணும். அக்ரெடிஷன் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை போய் வெரிஃபை பண்ணி நீங்க எங்க படிச்சிருந்தாலும் அந்த ஏபிசியில ரெஜிஸ்டர் ஆன இன்ஸ்டிடியூட் ஆயிருந்தா நீங்க பாஸ் பண்ண உடனே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ டோட்டலா 1500 கிரெடிட்ஸ் இருக்கணும், இல்லை 5000 கிரெடிட் இருக்கணும்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்கன்னா, அத்தனை கிரெடிட் கிடைச்சிருச்சுன்னா யூ ஆர் சர்டிஃபைட் டு ஹவ் கம்ப்ளீட்டட் தி டிகிரி. இதுல அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல அவன் என்ன கொண்டு வந்திருக்கான்னா, 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் கொண்டு வந்திருக்கான். 1 year அப்ரெண்டிஸ்ஷிப். இப்போ பிஏ ஹிஸ்டரி படிக்கிறீங்க, அல்ல பிஏ தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது ஒன்று படிக்கிறீங்க, எங்க போய் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ண போறீங்க? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கம்பெனியில அப்ரெண்டிஸ்ஷிப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வில் எனிபடி என்ஷூர் யூ எ ஜாப் இன் ஜேர்னலிஸ்ட்? You do not know after completing BA literature நீங்க பேராசிரியர் ஆவீங்களா, அல்லது நீங்க பத்திரிகையாளர் ஆவீங்களா, கவிஞர் ஆவீங்களா, என்ன ஆவீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஆனா ஓபிஇல அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அவுட்கம் முன்னாடி டிசைட் பண்ணுன்றாங்க. வாட் சுட் பி த அவுட்கம்? நீ இந்த சேர்ந்து பிசிக்ஸ்ல அப்படி சொல்றாங்க. இப்போ பிசிக்ஸ் படிச்சா பிசிக்ஸ்ல நீங்க எலக்ட்ரிக் படிக்கிறீங்க, எலக்ட்ரிசிட்டி படிக்கிறீங்க, மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பேஸ் இதுதான். மேத்தமேட்டிக்ஸ் தானே உங்களுக்கு, கம்ப்யூட்டிங் தானே. ஆர்டிபிஷியல் நத்திங் பட் கம்ப்யூட்டிங். அதுக்கு உங்களுக்கு பேசிக்கா என்ன வேணும்? யூ நீட் மேத்தமேட்டிக்ஸ். பட் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு நான் என்ன போறேன், நான் எப்படி முன்னாடி சொல்லுவேன்? நீங்க எப்படின்னு எதிர்பார்ப்பீங்க? எனக்கு நீங்க மேத்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். நான் மேத்ஸ் படிக்கிறேன். நமக்கு சிவி ராமனுடைய ரிலேட்டிவ் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் நோபல் பரிசு வாங்கினார். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பேச வந்த போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாரு, நான் நோபல் பரிசு வாங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார்.
அவர் சொன்னாரு, நீ என்ன செஞ்சாலும் நோபல் பரிசு கிடைக்காது, நோபல் பரிசு வாங்குறதுக்கெல்லாம் நீ ஒன்றும் செய்ய முடியாது, நீ என்ன செய்யறியோ அதுக்கு அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வெங்கட்ராமன் பேசிக்கா பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனா அவர் நோபல் பரிசு வாங்கினது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மாலிகுலர் பயாலஜில. அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய பிசிக்ஸ் நாலேஜ ரைபோசோம் ஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்துறாரு. ரைபோசோம் ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ண முடியல யாராலும். இவர் டிஃபைன் பண்றதுக்கு முயற்சி, அதுலதான் அவருக்கு நோபல் பரிசு, அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சேர்த்து. அப்போ ஒரு மாலிகுலர் பயாலஜிக்கு எது தேவைப்பட்டிருக்கு, பிசிக்ஸ் நாலேஜ் வந்து தேவைப்பட்டிருக்கு. நீங்க ஓபியில நீங்க பிசிக்ஸ்ல நீ என்ன படி அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து உட்கார்ந்துட்டு இந்த கிராஜுவேட் வந்து ஜாப் ரெடினஸ் அதுதான் இப்ப பேசுறாங்க, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லோட வரணும்னா அவன் இதெல்லாம் போர்ஷனா வை அப்படின்னு சொல்றான். இப்ப அதை படிச்சுட்டு வந்தா இன்னொரு வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் உருவாகுவாரான். இன்ட்ரெஸ்டிங்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஜெர்மன் மொழியில தானே வெளியிட்டார் அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரியை. முதல்ல அவருடைய அந்த ரிலேட்டிவிட்டி தியரி பேப்பர் தெர்மோடைனமிக்ஸ் அவர் எழுதின ஒரு பேப்பரை 3 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த ஹிஸ்டரியை போய் படிச்சீங்கன்னா தெரியும். டிஸ்கஸ் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவன் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ கிறுக்கி இருக்கான் அப்படி. ஏன்னா அந்த ஐடியாவே இல்லை. அந்த ஐடியா வராததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? நீங்க இந்தியாவில ஜாதி ஜாதி பேசுறோம்ல, ஜாதி எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அவருக்கு முன்னாடி இருந்தவர் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் வந்து ரோமன் கத்தோலிக். எயின்ஸ்டைன் யாரு? எயின்ஸ்டைன் வந்து யூதர். அவன் என்ன சொல்றான், ஐசக் நியூட்டன் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, டைம், ஸ்பேஸ், மேட்டர் 3 இருக்கு. ஆனா ஐசக் நியூட்டன் அதை தாண்டி போகல. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைம், மேட்டர் அண்ட் ஸ்பேஸ்ன்னு அவர் சொல்லல. உடனே நம்பால் என்ன சொல்லிட்டான், அதுதான் கடவுள்ன்ட்டான். டைம் இருக்கு, மேட்டர் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஆனா 3 லிங்க் பண்றாருல்ல, அவர் தான்ப்பா கடவுள் அப்படின்னுட்டான். இப்போ இவரு அப்படிலாம் கிடையாது, 3க்கும் இடம் இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் இங்க உட்காந்து பேசுறேன், எனக்கு நீங்க 5 நிமிஷம் கொடுக்குறீங்க, எனக்கு 1 மணி நேரம் கொடுக்குறீங்க, 1 மணி நேரம் நான் பேசுறேன். எனக்கு எப்படி தெரியுதுன்னா 5 நிமிஷம் தான் ஆன மாதிரி தெரியும். 60 நிமிஷம் முடிஞ்சிருச்சு எனக்கு 5. ஆனா உங்களுக்கு நான் 5 நிமிஷம் பேசுனது 1 மணி நேரம் பேசின மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற மனிதனுக்கு டைம் வேற மாதிரி இருக்கு. இந்த அப்போ டைம் ஹேஸ் ரிலேஷன்ஷிப் வித் மேட்டர். ரொம்ப சிம்பிளர் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங். ஸோ இதை வந்து அவர் சொல்றாரு. இதை அவங்க என்ன கொஸ்டின் பண்றாங்கன்னா, எப்படி ஒரு கெத்தோலிக் சொன்னதை ஒரு ஜூ வந்து மீற முடியுமா? அதனால இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் இருக்கிற ஜூக்கு கனெக்ட் பண்ணிடாது. சரியா? இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கிற ஜூ மனுஷனே கிடையாது. சரியா? அவன் வந்து உண்மையிலே மோசஸ் அப்படியா சொன்னாரு? எனக்கு தெரியல. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல அப்படியா இருக்கு? இந்த தியாலஜி படிச்சது எனக்கு அப்படி தெரியல. ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட் என்ன அர்த்தம்? இடமே இல்லாதவனுக்கு ஒரு இடம்னு அர்த்தம். சரியா? இடமே இல்லாதவனுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு இல்ல. இப்ப எவன் இடம் கொடுத்தானோ அவனை துரத்துறிய நியாயமா? அரேபியன்ஸ் தானே அவனுக்கு இடம் கொடுத்தானோ, கொடுத்தவன நீ பழி வாங்குறல்ல. அப்ப இது மோசஸ் சேர்த்துப்பாரா? எனக்கு தெரியல. ஸோ அதனால இன்னைக்கு ஜூஸோட கம்பேர் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு இருந்த பிரச்சனைன்றது வேற, அன்னைக்கு வந்து ஹிட்லரால பர்சிக்யூட் ஆனதுன்றது வேற. இன்னைக்கு இவங்க வந்து அதை ரொம்ப மோசமா, ஹிட்லரை விட பல மடங்கு மோசமா இன்னைக்கு நெத்தன்யாஹூவும் அவருக்கு உற்ற நண்பரான ட்ரம்ப்பும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நான் அப்படி கனெக்ட் பண்ண வரல. நான் கான்டெக்சுவலா ஜூன்னு சொல்றது நான் கான்டெக்சுவலா சொல்றேன். எனக்கு கூட ஷேக்ஸ்பியர் மேல கடுமையான கோபம் இருக்கும். எதுனாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல தான்
ஷைலாக்ல தான் இல்லையா? என்னடா இவனுக்கு யூதர் மேல இவ்வளவு கோவம்னு நான் நினைப்பேன். ஆனா ஷேக்ஸ்பியர் எவ்வளவு கரெக்ட்ன்றதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். அந்த போர்ஷியா விட்டு கெஞ்ச விட்டு அவன் சொத்தெல்லாம் பறிக்கலாம் நான் பாவம் இல்லைன்னு நான் நினைப்பேன். ஏதோ புத்தி இல்லாம பண்ணிட்டாங்க, ஷேக்ஸ்பியர் ரொம்ப மோசமான ஆளுப்பா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஷேக்ஸ்பியர் எவ்வளவு கரெக்ட்ன்றத டுடே ஐ ரியலைஸ். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பத்தி இப்படி லெட்டர் எழுதிட்டாங்களா? அந்த 3 பேர்ல ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஸர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீ எதுவும் சொல்ல வர்றன்னு மட்டும் எனக்கு புரியுதுப்பா, ஆனா நீ என்ன சொல்ல வர்றன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல, அதை நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நம்ம பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுனா என்ன செய்வாங்க? இல்லை நம்ம பேராசிரியருக்கோ நம்ம வைஸ் சான்சலருக்கோ இப்படி ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈகோ தொட்டுடும்ல. ஆனா அவர் அந்த லெட்டர் படிச்ச உடனே ஓ அப்படியா அப்படின்ட்டு பேசிக்கா ஒரு ஜியோமெட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஜியோமெட்ரிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி, ஜியோமெட்ரிக்ன்றது என்ன, டயக்ராம் தானே, ஜியோமெட்ரிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவர் சொன்ன வந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ எயின்ஸ்டைனுடைய ஃபர்ஸ்ட் பேப்பரை அக்செப்ட் பண்றதுக்கே இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குன்னா, அப்போ பிசிக்ஸா நீங்க பார்க்க முடியாது, பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு மேத்ஸ் பயன்படலாம் எனக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஓபிஇன்னு சொன்னீங்கன்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், அதுலயும் பிளெண்டட் மோட் ஆஃப் லேர்னிங்ன்றது ஒரு இடத்துல படிக்க வேண்டியதில்லை, பிசிக்கல் கிளாஸ் ரூம் தேவையில்லை, எங்க வேணாலும் யார் வேணாலும் படிச்சுக்கின்றது கல்வின்ற அமைப்பையே சிதைக்கிறது. அப்போ நாம அடுத்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? கல்வி அமைப்பை ஏன் சிதைக்கிறான்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? எதுக்கு சிதைக்கணும்? கல்வி என்ன செய்யும்ன்றது தான். திருப்பியும் நீங்க எயின்ஸ்டைன் கிட்டேயே வந்தீங்கன்னா, அந்த இன்டலெக்ட் என்ன செய்யுமா, லிபரேட் பண்ணணும். அந்த இன்டலெக்ட் லிபரேட் பண்ணும் பொழுது யூ ஆர் கெட்டிங் யுவர் செல்ஃப் லிபரேட்டட். நீங்க விடுதலை அடைகிறீங்க அப்படின்னா, அந்த விடுதலை அடைகிற மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மகிழ்ச்சியை உணரச் செய்வதுதான் கல்வின்ற. நான் விடுதலை அடையக்கூடிய மகிழ்ச்சியை. அப்ப விடுதலை அடைவது என்பது என்ன? நான் பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்கேன், மூட பழக்கத்துல இருக்கேன், பா ஆண் பெண்ணும் வேறு வேறப்பா அப்படின்னு நினைக்கிறேன், ஆணுக்கு கட்டுப்பட்டு தான்ப்பா பெண் இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி எது வேணாலும் இருக்கலாம்ல. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன நினைக்கிறேன், இல்லப்பா பிசிக்கல் அனாட்டமியில தான் மேனுக்கும் ஹியூமனுக்கும் மேனுக்கும் விமனுக்கும் வந்து வித்தியாசம் சொல்ல முடியுமே தவிர, அதர்வைஸ் 2 பேருமே ஹியூமன், இவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதான் அவங்களுக்கு இருக்கும்ன்றது நான் புரிஞ்சுக்கிறேன்னா, தட் மீன்ஸ் ஐ கெட் லிபரேட்டட். ஐ டாக் அபவுட் ஜெண்டர் ஈக்விட்டி இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் லிபரேஷன். இந்த லிபரேஷன் என்னவா இருக்கலாம்? ஜாதியிலிருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க இனம்ன்றது, ஆமா அவனுக்கு ஒரு இன அடையாளம் இருக்கு, எந்த இனமும் மேல் இனம் கிடையாது, ஆனா அவன் இன அடையாளத்தோட அவன் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்றது இருக்கு இல்லைங்களா? அந்த அக்செப்டன்ஸ். ஸோ தட் இஸ் லிபரேட்டிங் பியூட்டி. அது அப்போ இந்த லிபரேட்டிங் பியூட்டியை நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேர் தான் இப்போ கல்வி. அதுதான் கல்வியோட பயனா இருக்க முடியும்னு எயின்ஸ்டைன் வந்து சொல்றாரு. ஸோ இஃப் யூ ஆர் எடுக்கேட்டட், யூ டாக் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். இஃப் யூ ஆர் எடுக்கேட்டட், யூ டாக் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜெண்டர் ரைட்ஸ், பல விஷயங்கள் வந்து நீங்க வந்து பேசுறீங்க. இப்போ நான் ஸ்கில் மாத்திரம் பண்றவங்கள, உங்களுக்கு லிட்ரஸி ஸ்கில் கொடுக்குறேன், நியூமரசி ஸ்கில் கொடுக்குறேன், அப்புறம் ஒரு வேலை செய்யறதுக்கு திறனை கொடுத்துட்றேன்னா, நீங்க இந்த ஏரியாக்குள்ள வர மாட்டீங்கல்ல. யூ வில் நாட் டாக் அபவுட் ரைட்ஸ். அப்போ வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூன்றது தான். இப்போ நீங்க கவலைப்படுறீங்கல்ல, எல்லாரும் எங்க போறாங்க? கோச்சிங் சென்டருக்கு போறாங்க. ஏன், எதுக்கு போறாங்க? பிகாஸ் we are not human. Market is not treating us as human. For market, we are consumers. Education is a commodity. You should earn. அப்போ இந்த நீங்க ஒரு கன்சியூமர் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க? I have invested this much. How can I take that back? எது ஈஸியஸ்ட் ரூட்ன்றது தானே. அப்போ டிஎன்பிசி யூபிஎஸ்சி எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா, அதிகாரத்தோட தொடர்பு படி பாக்குறாங்க. நியாயமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அலுவலகத்துல அவங்க ஃபைல ஹேண்டில் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஒரு தபேதாரம், ஒரு போலீஸ்காரன். அந்த ஃபைலுக்காக தான் அவருக்கு ஒரு கார். இவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் கிடையாது.
அப்போ நான் கவர்மெண்ட் ஃபைல் எதுவும் எடுத்துட்டு போகல அப்படின்னு சொன்னா நான் எதுல போகலாம்? நான் பஸ்ல போகலாம், நான் நடந்து போகலாம். ஆனா நமக்கு என்ன பிம்பம் கட்டப்பட்டிருக்கு? ஆமா, கலெக்டர்னு சொன்ன உடனே அந்த கலெக்டர் அப்படி வந்து இறங்குவார். தாசில்தார்னு சொன்னா அவர் ஜீப்ல வந்து இறங்குவார். ஸோ அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டதால நான் வந்து ஒடுக்குமுறையிலே வாழ்ந்தவன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பிஏ முடிச்சிட்டேன்ல, நான் ஒரு டிஎன்பிசி பாஸ் பண்ண தாசில்தார் ஆயிடுவேன். அது எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்னு நான் கேட்கிறேன். இந்த 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 ஆஸ்பிரேஷன் எனக்கு எப்படி வந்துருச்சு? ஏன்னா ஏட்டையாண்டவர் எசமானருங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் எசமானேன்னு தான் கூப்பிடுவாங்க, ஏட்டையான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு கான்ஸ்டபிளை நான் வந்து எசமானேன்னு தான் நான் ஃபீல் பண்றேன்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்து நான் படிக்க வந்திருக்கிறேன்னா எனக்கு அதிகாரத்தை தான் நோக்கி போகிறதுக்கு அந்த அதிகாரம் இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. நான் அதிகாரத்தை வாங்க நான் நல்லது செய்யறேன், அந்த இடத்துக்கு தானே வருவாங்க. அதிகாரத்தை பற்றி நல்லது செய்ய முடியாது. நீங்க நல்லது செய்தா என்ன நடக்கும்னு கேட்டா ஆர்கியூஸ்ல போட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன கேட்கலாம்? ஆர்கியூஸும் ஒரு முக்கியமான வேலை தானே கேட்கலாம். ஆனா இவ்வளவு திறமையானவன் ஏன்டா அங்க போய் உட்காரணும்? அவங்க ரெக்கார்டு தானே மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ பிளான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவனை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதனால இதை புரிஞ்சுக்கணும். வெறும் அதிகாரத்தை நோக்கி போவது மட்டுமல்ல, தாசில்தார் ஆகிறது அல்லது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஆகிறது அல்லது கலெக்டர் ஆகிறது, இதனால் மட்டுமே நான் சமூகத்தை வந்து என்ன செய்ய முடியாது, மாற்றிட முடியாது. சமூகத்தில் ஒரு தனி மனிதன் வளர்ந்துட்டா சமூகம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது சாத்தியம் இல்லை. ஒரு தனி மனிதன் வளர்றதுனால சமூகத்துக்கு நம்பிக்கை வரலாம். நம்ம ஆள்ல ஒருத்தன் போயிட்டான்பா, எல்லாரும் படிப்பான், படிச்சா போயிடலாம், இந்த நம்பிக்கையை தான் கொடுக்க முடியுமே தவிர நீங்க வந்து சமூகத்தெல்லாம் மாத்திர முடியாது. இப்போ கல்வி மூலமாக நீங்க வந்து ஒரு லெவலுக்கு நீங்க வர்றீங்க. கல்வியினுடைய பயன் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல 2 வேர்டு இருக்கு, ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன். ரெண்டும் சினோனிம் அல்ல, ரெண்டுக்கும் வெவ்வேறு மீனிங். டிஎம்ஏ பாய் கேஸ்ன்னு ஒரு கேஸ், அதுதான் வந்து கல்வியை வியாபாரமாக்கிறதுக்கு அடிப்படையாக அமைந்த தீர்ப்பு. 2002 ஒரு ஜட்ஜி 2 ஜட்ஜி இல்லை 11 ஜட்ஜி சேர்த்து கொடுத்த தீர்ப்பு. 11 ஜட்ஜஸ் பெஞ்ச், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் உட்கார்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, வியாபாரமா பண்ணிக்கோங்கன்ட்டு. எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கு பாருங்க சுப்ரீம் கோர்ட். சரியா? அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேர்டுக்கு, ப்ரொஃபஷன்ற வேர்டுக்கும் ஆக்குபேஷன்ற வேர்டுக்கும் உலகத்துல எத்தனை டிக்ஷனரி இருக்கோ அத்தனை டிக்ஷனரி இருக்கிற மீனிங் எடுத்து போட்டிருக்காங்க. ப்ரொஃபஷன் அக்கார்டிங் டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, எத்தனை டிக்ஷனரி இருக்கோ அதே மாதிரி ஆக்குபேஷன் எடுத்து போட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனுக்கும் ஆக்குபேஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ப்ரொஃபஷன்றது யூ கெயின் இன்டெலெக்ட் இல்லை, உங்க இன்டெலெக்ட நீங்க சமூகத்துக்கு பயன்படுத்துறீங்க. Your intellect is being used for something. For example, Baba Saheb Ambedkar was an intellect. He used his intellect to help people understand what is caste, what is oppression, how to come out of oppression. இதுக்கு அவரோட இன்டெலெக்டை பயன்படுத்தினாரே தவிர he did not use his profession for earning அவருடைய லிவிங் வேஜஸுக்காக அவர் பண்ணல. ஆக்குபேஷன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய டெய்லி சர்வைவலுக்கு, எனக்கு தேவையான சோறு, எனக்கு தேவையான வீடு, எனக்கு தேவைகளுக்காக நான் ஒரு ஊதியத்தை ஈட்டுவதுக்கு பேர் வந்து ஆக்குபேஷன். நீங்க ஒரு டாக்டர், நீங்க டாக்டர்ன்ற ப்ரொஃபஷனலா அல்லது டாக்டர்ன்றது உங்களுக்கு ஆக்குபேஷனா அப்படின்னா, ஆஸ் அ டாக்டர் நீங்க போய் ட்ரீட் பண்ணிட்டு வர்றீங்க பேஷண்ட்ஸை. நீங்க திருப்பெருக்கிற தூய்மை பணியாளராக வேலை செய்து சம்பளம் ஏற்றுறீங்க. வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன்? மை ஆக்குபேஷன் இஸ் ஸ்வீப்பர். ஐ எம் எ ஸ்வீப்பர். வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? ஐ எம் எ டாக்டர். எனக்கு நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் இல்லை, ஐ எம் அன் அட்வொகேட், ஐ எம் எ ஜேர்னலிஸ்ட், ஐ எம் எ டீச்சர், எது வேணாலும் இருக்கலாம். That is my profession. So as a teacher, I go to people. அதான பவுலோ ஃப்ராய்டே பண்ணாரு, அதான மைலஸ் வாட்சன் பண்ணாரு, அதுதான ஜோதிபா பூலேவும் சாவித்ரிபா பூலேவும் ஃபாத்திமா ஷேக்கும் பண்ணாங்க இந்தியன் கான்டெக்ட்ல. So as a teacher, I go to
people, I use my intellect to help the people understand their difficulties and how to overcome, because one person cannot give solution for everything. Community has to think. அப்போ கம்யூனிட்டியை திங்க் பண்ண வைக்கிற அல்லது கம்யூனிட்டியை ப்ரொவோக் பண்ற ஒரு நபராக தான் ஒரு டீச்சரால இருக்க முடியும். அதனாலதான் டீச்சர்னு சொன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க, கல்ச்சரல் ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க. A teacher is a cultural activist. A teacher is a political activist. So teaching can only be a profession. Teaching cannot be an occupation. But our Honorable Supreme Court said teaching can be an occupation. அதுல தான் நீங்க சொல்ற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் வளர்றதுக்கு இந்த 2002 ஜட்ஜ்மெண்ட் வந்து மிக முக்கியமான ஒரு வேலை, ஒரு இதுவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அப்போ நீங்க யூத் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க டயலாக் வைக்கிறீங்கன்னா, how do you consider education? Education is to become an intellect, or education is for occupation? இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லைங்களா? இந்த விஷயத்தை நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா then everything becomes easy. அதுக்கப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் டயலாக், ஏன்பா போய் கோச்சிங் சென்டர்ல போய் இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு. இப்போ NEP 2020 என்ன செய்யுது? கர்ணனுக்கு என்ன நடந்தது? கர்ணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்கல்ல இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா இனிமேல் இந்தியன் கிடையாது. மகாபாரதம் தெரியல, ராமாயணம் தெரியலன்னா யூ cannot be an Indian. ஆன்டி இண்டியன் இல்லை, you will not stay here. ஆன்டி இண்டியன் can be in India, சரியா? பட் you can't stay here. You can't claim yourself to be an Indian. இந்த கர்ணன் வந்து இஸ் a born intellect. இந்த born intellect எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே born intellects தான். பிகாஸ் we have an indigenous knowledge. நம்ம தாத்தா கிட்ட இருந்து, பாட்டி கிட்ட இருந்து, நம்ம அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து ஏதோ ஒரு இண்டிஜினியஸ் நம்ம சொசைட்டி நமக்கு வந்து ஒரு இன்டெலெக்டை கொடுத்துருக்கும், ஒரு அறிவு கொடுத்துருக்கும். அது போல கர்ணன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருந்தது. அதுதான் கவச குண்டலம்ன்றாங்க. இந்த கவச குண்டலம்ன்றது அவன் கூட பிறந்த ஆர்மரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் கவச குண்டலம்ன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவனுடைய ஜெனரிக் நாலேஜா நான் புரிஞ்சுக்கிறேன்.